இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர்ல ஹமாஸ் இஸ்ரேலை ஒரு விஷயத்துல பயங்கரமா லாக் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் அரசாங்கமே சுத்தமா இப்படி போய் மாட்டுவோம் அப்படிங்கறத எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதை இப்படியாச்சும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஸ்ரேல் இப்ப தீவிர முயற்சியில குதிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இஸ்ரேல் அப்படி எந்த விஷயத்துல போய் லாக் ஆயிருக்காங்க, ஹமாஸினுடைய அந்த திட்டம் என்ன, அதை தடுக்கிறதுக்கு இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ஹமாஸ் இயக்கத்தினுடைய புதிய திட்டம் குறித்து சமீபத்தில் வெளியான ரிப்போர்ட் ஒன்று இஸ்ரேல் அரசாங்கத்தை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குதுன்னே சொல்லலாம். அப்படி என்னப்பா ஹமாஸ் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கிற பேச்சுவார்த்தையில முக்கிய துருப்புச்சீட்டை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் கிட்ட இருக்கக்கூடிய பிணை கைதிகள் தான். ஸோ இந்த பிணை கைதிகளை பயன்படுத்தி ஹமாஸ் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து இஸ்ரேல்கிட்ட கேட்பாங்க. அதை பண்ணி கொடுத்தா நாங்கள் இவ்வளோ பிணை கைதிகளை விடுவிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் கடந்த 2-3 முறை போர் நிறுத்தம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த நிலைமையில் இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வடக்கு காசா பகுதியில் நடந்த போரில் கம்ப்ளீட்டாக வடக்கு காசா பகுதியவே நாங்கள் சல்லடை போட்டு தேடி முடிச்சிட்டோம். ஸோ இனிமேல் அங்கே தாக்குதலை பெருசாக நாங்கள் நடத்த மாட்டோம், எங்களுடைய படைகள் அந்த பகுதியிலிருந்து விலகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இனிமேல் நாங்க மத்திய காசா பகுதியை நோக்கி எங்களோட போக்கஸை ஃபுல்லா திருப்ப போறோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இஸ்ரேல் அரசாங்கம் இப்படியே ஒவ்வொரு பகுதியா சல்லடை போட்டு தேடிக்கிட்டே வருது அப்படிங்கிற சூழ்நிலையில ஏதோ ஒரு கட்டத்தில் பிணை கைதிகள் எல்லாம் இஸ்ரேல் அரசாங்கம் மீட்டுருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஹமாஸுக்கு எழுந்திருக்கிறதாகவும், அதனால இப்போ ஹமாஸ் இயக்கம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிணை கைதிகளை பூரா நாடு கடத்த திட்டமிட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஒருவேளை ஹமாஸ் அவங்க நினைச்ச மாதிரியே பிணை கைதிகளை காசாவிலிருந்து நாடு கடத்திட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு என்னதான் இஸ்ரேல் அரசாங்கம் காசாவை சல்லடை போட்டு சலிச்சு தேடினாலும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஈவன் போரே முடிஞ்சிட்டா கூட ஹமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தள்ளப்படுவாங்க. காரணம், பிணை கைதிகள் வேணும்னா எங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டுருவாங்க. ஹமாஸ் நினைச்சா மட்டும்தான் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட பிணை கைதிகளை மீட்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு வேற வழியே இருக்காது, பேச்சுவார்த்தை நடத்தியே ஆக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்ல, போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க நாடு கடத்தப்பட்டுட்டா இஸ்ரேல் அரசாங்கத்துக்கிட்ட ஹமாஸே ஓப்பனா சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி அவங்க இங்க இல்ல, நீ இப்ப போரை நிறுத்திட்டு வெளில போன அப்படின்னா தான் அந்த பிணை கைதிகளை நாங்க மீண்டும் உங்களுக்கு வந்து ஒப்படைப்போம். அப்படி நீங்க போரை நிறுத்தல அப்படின்னா நாடு கடத்தப்பட்ட பிணை கைதிகள் அங்கேயே அவங்களுடைய வாழ்நாளை கழிக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு கூட உண்டு. சரிப்பா, அப்படி ஒரு வேளை நாடு கடத்தணும்னு முடிவு பண்ணா எந்த நாட்டுக்கு கடத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெபனானோ ஈரானோ இந்த 2 நாடுகள்ல ஏதோ ஒரு நாட்டுக்கு தான் இந்த பிணை கைதிகள் நாடு கடத்தப்படுவாங்க. லெபனானுக்கு நாடு கடத்தினா கூட இஸ்ரேல் அரசாங்கம் ஏதோ ஒரு வழியில மீட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப கஷ்டம்தான். அதுக்குமே ஹெசபுல்லா கூட போர் நடத்தணும், லெபனான் அரசாங்கத்தை எதிர்க்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஈரானுக்கு மட்டும் இந்த பிணை கைதிகள் போயிட்டாங்கன்னா அதன் பிறகு இஸ்ரேலால எதுவுமே பண்ண முடியாது. கண்டிப்பா பேச்சுவார்த்தைக்கு போய் ஹமாஸ் கூட பேசி தான் அந்த பிணை கைதிகளை திரும்ப கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் எஜிப்டு, லிபியா, சூடான் மாதிரியான நாடுகளில் அவங்களுடைய ஆபரேஷனை ஆரம்பிச்சிருக்கிறதாகவும், இந்த மாதிரி ஏதாச்சும் நாடு கடத்த முயற்சிகள் நடக்குதா அப்படிங்கிறத விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் ஒன்று வரும், அது எப்படிப்பா காசாவை தான் சுற்றியுமே ஒரு பக்கம் எஜிப்டு இன்னொரு பக்கம் இஸ்ரேல்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாங்களே, காசாவிலேருந்து எதுவுமே உள்ள வெளியே வந்து போகணும்னா இவங்களை மீறி பண்ணிட முடியுமா, கடத்திட்டு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தாங்க காசாவுக்கு ஆயுதங்களை கொண்டு வர்ற விஷயத்திலையும் இப்படி சுற்றி எல்லாருமே இருக்கிறாங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி நினச்சாங்க, ஆனால் டனல்ஸ் மூலமாக அந்த ஆயுதங்களை கொண்டு வர்றாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பிணை கைதிகளையும் டனல்ஸ் மூலமாகவே கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இஸ்ரேல் அரசாங்கம் சொல்கிறாங்க. இதனால தான் எஜிப்து அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியாமே உங்கள் நாட்டுக்குள்ளே ஏதாச்சும் டனல்ஸ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ண சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஹமாஸ் மட்டும் அவங்க நினைச்ச மாதிரியே பிணை கைதிகளை கடத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் மட்டும் இஸ்ரேல் மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா இஸ்ரேல் முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அந்த குடும்பத்தினர் போராட்டம் பண்ணுவாங்க, எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தும். அது மட்டும் இல்ல, இஸ்ரேலோட வார் கேபினெட் மெம்பரான பென்னி கேன்ஸ்ங்கிறவர் நெத்தன்யாஹுவுக்கு நேரடி போட்டியா கருதப்படுறாரு. அவர் முன்னாடியே சொல்லியிருந்தாப்ல, இந்த மாதிரி முதல்ல பிணை கைதிகளை பேச்சுவார்த்தை நடத்தி காப்பாற்ற வழியை பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹமாஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி.
ஆனால் நெத்தன்யாகு தான் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்த வேண்டாம், நம்மளே போய் நேரடியாக தேடி பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த போர் நடக்கும்போது இஸ்ரேல் வீரர்கள் ஒவ்வொரு பில்டிங்காக சின்ன சின்ன இடத்த கூட விட்டு வைக்காம ஈவன் டனல்ஸ்குள்ளே போயிட்டு கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்களாம், ஏதாவது பிணை கைதிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்படி தேடியுமே கூட இதுவரைக்கும் ஒரு பிணை கைதியை கூட இஸ்ரேல் ராணுவத்தால் மீட்க முடியல. மீட்கப்பட்டவர்கள் எல்லாமே பேச்சுவார்த்தை மூலமாக மீட்கப்பட்டவர்கள் தான். அது மட்டும் இல்ல, ஹமாஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த 3 பிணை கைதிகளை இஸ்ரேல் ராணுவம் தெரியாம கொன்ன சம்பவம் வேற இதுல நடந்திருக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்படி கடத்திட்டு போயிட்டாங்க, இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்தி மட்டும்தான் மீட்க முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுன்னா கண்டிப்பா நான் இன்னைக்கே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா, பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி பூரா ஃபுல் ஸ்விங்ல இதை தடுக்கிறதுக்கு களமிறங்கி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் பயங்கரமா குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவரைக்கும் அவங்க நடத்தின தாக்குதல்கள்லயே மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நேத்து தான் செங்கடல் மேல நடத்தியிருக்கிறாங்க. செங்கடலினுடைய தெற்கு பகுதி, அதாவது கப்பல் எல்லாம் செங்கடலை விட்டு அரபிக்கடலை நோக்கி வெளியே வருது இல்லையா, ஸோ அந்த வெளியே வரக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ அந்த பகுதியை நோக்கி கிட்டத்தட்ட 21 தாக்குதல் ட்ரோன்ஸு மிசைல்ஸ்னு சொல்லி பல ஆயுதங்களை பயன்படுத்தியும் அட்டாக் பண்ணியிருந்திருக்கிறாங்க. என்னதான் இந்த தாக்குதல் எல்லாத்தையும் அமெரிக்காவும் பிரிட்டனும் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட இதற்கு முன்னாடி வரைக்கும் ஹவுதி ஒரே சமயத்தில் இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தினது கிடையாது. இதுதான் முதல் தடவை. இந்த தாக்குதலை பார்த்து ஷாக் ஆகி போன அமெரிக்கா பார்த்தீங்கன்னா நேற்று உடனடியாக ஐநா பாதுகாப்பு சபையை கூட்டி இந்த தாக்குதலுக்கு எதிராகவும் ஹவுதிகளுக்கு எதிராகவும் ஒரு தீர்மானம் கொண்டு வர்ற அளவுக்கு விஷயம் சீரியஸாக போய்கிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவில் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கம் இன்டர்நேஷனல் கோர்ட்டில் ஒரு கேஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி காசாவில் இஸ்ரேல் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய இன அழிப்பில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, ஸோ இஸ்ரேலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸினுடைய முதல் விசாரணை இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அவங்க சைடில் அவங்களுடைய கோர்ட்டில் ஜட்ஜாக இருந்தவங்களெல்லாம் லாயராக வந்து இந்த கேஸில் போட்டிருக்கிறாங்க. சரிப்பா, இந்த விசாரணை எப்போ முடியும், எப்போ தீர்ப்பு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எத்தனை வருஷம் ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பாக 10 வருஷம் 20 வருஷம் கூட ஆகலாம். எல்லாத்துக்குமே இலங்கையில் நடந்த அந்த தமிழீழ போருக்கு எப்போ தீர்ப்பு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். பல வருடங்கள் ஆச்சு. அந்த மாதிரி தாங்க இதுலேயும் நடக்க போகுது, அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதே மாதிரி என்னதான் தீர்ப்பு வந்தாலுமே கூட இஸ்ரேல் அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இஸ்ரேல் அரசாங்கம் அந்த தீர்ப்பை மதிக்க மாட்டேன், நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதா உண்மை. சரி, அப்புறம் எதுக்குமே இப்படி ஒரு கேஸ் கொடுத்து விசாரணையெல்லாம் நடத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ் போடும் பொழுது இந்த போரில் மக்களுக்கு எதிராக நடந்த குற்றங்களை எல்லாத்தையுமே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப டீட்டெயில்டான ஒரு விசாரணை நடக்கும். ஸோ இப்போ இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு ரசாயன குண்டு பயன்படுத்தி மக்களை கொண்டிருக்கிறாங்களா, இல்லை இந்த மாதிரி உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கிறாங்களா, எத்தனை பேர்த்த கொலை பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பல விஷயங்களையும் இந்த விசாரணை கமிட்டி அப்படிங்கிறது போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இது முதல் காரணம். ரெண்டாவது, இஸ்ரேல் இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய படுகொலையில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத லீகலாக வரலாறுல ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாக மாறும். இது ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மைனர் காரணம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். என்னதான் இன்னைக்கு அமெரிக்கா ஒரு வல்லரசா இருந்தாலும், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தாலுமே கூட இன்னொரு 10, 15, 20 வருஷம் போன பிறகு எந்த நாடு வல்லரசா இருக்கும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி ஒருவேளை அமெரிக்காவே வல்லரசா இருந்தா கூட அவங்களுக்கு இஸ்ரேல் கூட நல்ல உறவு இருக்குமான்றதும் தெரியாது. அப்படி ஒரு வேளை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த சமயத்தில் நல்ல உறவு இல்லை, அப்போ இருக்கிற வல்லரசுக்கும் இஸ்ரேலுக்கும் நல்ல உறவு இல்லை அப்படின்னா அப்போ கோர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பை இஸ்ரேல் ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதற்கு பொருளாதார தடையோ இல்லை இஸ்ரேலுக்கு ஏதாச்சும் எதிராக ஒரு நடவடிக்கையோ அப்போ இருக்கக்கூடிய வல்லரசு நாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பட் இதுக்கான சான்ஸுங்கிறது நீங்களே யோசிச்சு பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப கம்மி. முதல் சொன்ன 2 காரணம் மட்டும்தான் ஆக்சுவலாக இப்போ கேஸ் போட்டிருக்கிறதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கேஸ் எப்படி நடக்கும், இந்த விசாரணையெல்லாம் எப்போ முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா கூட தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அவ்வளோ வருஷம் ஆகும், நம்ம பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் தீர்ப்பு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.